ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு சில ஷேப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஷேப்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு காமிக்கிறேன். இந்த கார்னரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேக்கில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் போகணும். இந்த பாருங்கள், இந்த கார்னரில் வரும்போது நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து நெக்ஸ்ட் இந்த சைடாக்கில் திரும்புது பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பேக் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம இங்கிட்டு திருப்பணும். இப்படி திருப்பும்போது நமக்கு வந்து இந்த டிப்பு பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இருங்க காமிக்கிறேன். அந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுது பார்த்திங்களா? இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம அடுத்த எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்னரில் வரும்போது அகெயின் இப்போ இங்கிட்டு இந்த லைன் வந்து இங்கிட்டாக்கில் திருப்புதா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். முடிக்கும்போது அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக இப்போ ஒரு சர்க்கிளில் போட்டு பார்க்கலாம். எப்பவும் போலயே பேக்கில் போட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போங்க. லாஸ்ட்டில் நாட் போட போகிறோம். இந்த நாட் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிளியராக தெரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கொடி மாதிரி உள்ள ஷேப்பில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த இலையோட நுனி பகுதி பாருங்கள், அந்த இடம் ஷார்ப்பாக வர்றதுக்கு நம்ம இப்போ இந்த இலை வந்து இந்த சைடாக்கில் நம்ம நெக்ஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். அப்போது அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போட்டு அதை பேக்கில் இழுக்கும்போது அந்த எட்ஜு வந்து நமக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போது இந்த லைன் வந்து இங்கிட்டு திரும்புது. அப்போது நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இப்போ இங்கிட்டு திரும்புதா, அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு அதுக்கடுத்து இந்த சைடு நம்ம டர்ன் பண்ணி போனோம்னா அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்.
நாட் எப்படி போடுறேன்னு கவனிச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் இந்த எல்லா ஷேப்ஸ்லேயுமே போட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன், இதுலேயும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து இந்த கார்னர்லாம் நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். திரும்ப திரும்ப போட்டு பழகுங்க. இது நல்லா உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு டிசைன் போட்டு பார்க்கணும். அந்த டிசைன் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.